எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 3 1/2 வருஷமா ஒழன்னு உழைச்சு, அந்த கால விட்டு இறங்காம சுத்தி சுத்தி வந்த ஒரு பொருள் இன்னைக்கு வந்து அறுந்து போற நிலைமைக்கு வந்துருச்சு. அது அறுந்து போறதுக்குள்ள நான் போயிட்டு அத மாத்திட்டு வந்துடணும். வேற என்னங்க, வெள்ளி கொலுச தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்பயுமே கால்ல கொலுசு இல்லாம இருந்ததில்ல. இந்த ஒரு 3, 4 மாசமா அத மாத்தலாம் மாத்தலாம்னு அப்படியே லேட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு தான் வீட்டு வேலை எப்பயுமே நிக்கவே நிக்காதே. எங்க போனாலும் நம்ம சமைச்சு வச்சுட்டு தான் கிளம்பணும். இதுவே ஆண்கள்னா உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு கூட அவங்கலாம் கிளம்பலாம். பெண்கள் கிளம்பணும்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்புனா தான் நிம்மதியே வரும். அதே போல தான் எனக்கும். காலையில தோசை, காடை முட்டை சாப்பிட்டோம். மதியத்துக்கு எறா கிரேவி வச்சு சாப்பிட்டோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பவே மணி 12 ஆயிடுச்சு. சரி ஓகே, இன்னைக்கு கண்டிப்பா போயிட்டு எடுத்துறணும். நம்ம லேட் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம கொலுசு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுவரைக்கும் கொலுசு கால்ல இல்லாம இருந்ததே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட நைனா என்ன பண்ணுவாங்க, எப்ப கொலுசு அறும்னு எனக்கு கூட தெரியாது. ஆனா அவங்க கரெக்ட்டா பார்த்துட்டு உடனே வாங்கிட்டு வந்து கால்ல போட்டுருவாங்க. அதுவும் கொலுசுனா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 3, 3 முத்துலாம் இருக்காது. சுத்தி அப்படியே சலங்க வச்ச கொலுசு தான். அப்படியே ஜல் ஜல் ஜல்ன்னு நடக்கணும். அந்த மாதிரி போட்டு விட்டுருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாரி 3 முத்து வச்சு போடுறது எல்லாமே. ஹஸ்பண்ட் அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அந்த மாரி ஜல் ஜல்ன்னு இருக்கிறது போடவே கூடாது. அவருக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வாங்கி குடுக்க மாட்றாங்க, நம்மள பத்தி நினைக்க மாட்றாங்கன்ற கோவத்திலே நம்ம வந்து நெறைய பொருள் வந்து போடாம இருப்போம், புடிச்சதெல்லாம். சின்ன சின்ன சந்தோஷம் மத்தவங்களுக்காக விட்டு குடுக்காதீங்க. உங்களுக்காக கொஞ்சம் இந்த சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் நீங்க வந்து நிறைவேத்திக்கங்க. அப்பதான் நம்ம டிப்ரஷன்ல இல்லாம கொஞ்சம் மைண்ட் நிம்மதியாவாச்சும் இருக்கும். தாம்பரம் ஜிஆர்டிக்கு தான் போயிருந்தேன். நெறைய கலெக்ஷன் இருந்தது. இந்த மாரி ஸ்டோன் வச்சதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து அக்கேஷனுக்கு மட்டும் தான் நம்ம போட்டுக்க முடியும். டெய்லி யூஸ்க்குலாம் இந்த மாரி ஸ்டோன் வந்து செட் ஆகாது. டெய்லி யூஸ்னா இந்த மாதிரி டைப் வாங்குனா தான் உண்டு. எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருந்தது. எது எடுக்கிறது, எது விடுறதுன்னு தெரியல. அவ்ளோ அழகா இருந்தது. ஸ்டோன் வந்து நம்ம வாங்க போறதில்ல. இருந்தாலும் கால்ல வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இது வாங்கணும்னு அவ்ளோ ஆசையா இருந்தது. ஆனா கேட்டப்ப திரும்ப மாத்தும்போது இந்த ஸ்டோன்லாம் எடுத்துட்டு வெள்ளியோட ரேட் மட்டும் தான் எடுத்துப்பேன்னு சொன்னாங்க. அப்படின்னும்போது நம்ம எதுக்கு வாங்கணும்? டிசைன்ஸ் வந்து நெறைய கிடைக்கிறது வந்து ஒரு 70 கிராமுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா, அவ்ளோ டிசைன் கிடைக்குது. அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஹேண்ட்மேட்லேயும் இருக்குது. ரொம்ப அழகா இருந்தது. ஹேண்ட்மேட்லாம் பெரும்பாலும் நான் ஹேண்ட்மேட் தான் வாங்குவேன். ஏன் அப்படின்னா, அது 4, 5 வருஷம் கூட நல்லா உழைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வெள்ளி வந்து அடிக்கடி எடுக்கிறது வேஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னா, என்னுடைய பழைய கொலுசு பாதி ரேட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம இது எடுத்தாலும் ஒரு 3, 4 வருஷம் நல்லா உழைக்கிற மாரி கொலுசா தான் எடுக்கணுமே தவிர, அடிக்கடி மாத்துற மாரி எடுத்தோம்னா, நமக்கு நஷ்டம் தான். இதில இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணுறத விட நம்ம ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சா கூட அடுத்த வருஷத்துக்கு ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின்னு 1 கிராமா சேர்த்துடலாம். எனக்கு புடிச்ச மாரி ஒரு 3 டிசைன் செலக்ட் பண்ணி எடுத்து தனியா வச்சுட்டேன். திரும்ப தனியா எடுத்து வச்சத அந்த 3யும் திரும்ப ஒரு டைம் கால்ல எடுத்து வச்சு பார்த்துட்டு, எது எனக்கு மைண்டுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்ததோ, அதாவது காலுக்கு அழகா தெரியணும். நமக்கு வந்து லைஃப் வரணும். அந்த மாதிரி பார்த்து தான் எடுத்தேன். நான் எப்பயுமே சிங்கிள் லைன் செயின் இருக்கிறது வந்து நான் எடுக்கவே மாட்டேன். டபுள் லைன்ல இருக்கணும். டபுள் செயின் இருந்தா தான் அது வந்து திக்னஸா நல்லாயிருக்கும். சீக்கிரம் வந்து உடையாது. அந்த மாரி எடுத்துக்கிட்டேன். ஆடி முடிஞ்சு எடுக்கிறோம். எங்கேருந்து கிஃப்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி எதுக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டா, அப்புறம் ஆஃபர் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, இத குடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த மாரி கொலுசு போட்டீங்க? சின்னதா தான் போட்டீங்களா? இல்ல ஜால்ரா கொலுசு போட்டீங்களான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கொலுசு உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்ட்டும் ஷேர் பண்ணுங்க. சின்ன சின்ன ஆசை தான். ஆனா அது போடும்போது அவ்ளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஹாப்பியா ஆயிடுச்சு. கொலுசு வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. அவ்ளோ டவுட்ல இருந்தேன். அ நல்லபடியா காசு சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு கொண்டும் வந்தாச்சு. ரொம்ப மனநிறைவா இருந்தது. நான் எடுத்த கொலுசு ஹேண்ட்மேட் தான். ஏன்னா எனக்கு லைஃப் நல்லா வரணும் அதுக்காக தான். இதில ஒரே முத்து தான். அதாவது அந்த கொக்கி மாரி மாட்டுறோம்ல, அந்த இடத்துல மட்டும் 3 முத்து தொங்குற மாரி இருந்தது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாங்கா மொட்டு வச்சு அதுக்கு கீழே 3 முத்து. ஆனா அது இந்த 3 முத்தும் நம்ம வந்து ஆடாது. அப்படியே அதில வந்து ஒட்டி வச்ச மாரி இருக்கு. ஸோ அறுந்து விழறதுக்கு சான்சஸ் இல்ல. இது இப்போ ஒரு 3, 4 வருஷம் கொஞ்சம் நல்லா தாங்கும். கால்ல போட்டு பார்த்தா அவ்ளோ அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இல்ல அந்த பார்த்த டிசைன்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கிஃப்ட் வந்து அவங்களோட சாய்ஸ் தான். சீட்டு கட்டியிருந்தா நம்மளுடைய சாய்ஸ்ல எடுத்துருக்கலாம்.
வீட்டுக்கு வந்து தான் பிரிச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. பவுல் வந்து நல்லா இருக்கு. ரசம், சாம்பார், கிரேவிலாம் நம்ம இதில வச்சுக்கலாம். பட் ஆனா குக் பண்ண முடியாது. சர்வ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சில்வர்ல. மெல்லிசா தான் இருக்கு. திக்னஸ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க கொலுசு எத்தன வருஷம் உழைச்சுச்சுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.